இப்போ யுஏஇக்கும் ஈரானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. யுஏஇக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹவுதி கிளர்ச்சியாளர்களை வந்து ஈரான் தூண்டி விடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க யூஎஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அவங்க தான் அகைன்ஸ்டாக இருக்காங்க, அவங்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இதே வேலையை தான் சவுதிக்கிட்டையும் பார்த்தாங்க. நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஏமன் உங்களுக்கு பெரிய த்ரெட் ஆயிரும். நான் அந்த மாதிரி இதில் பிறக்கல சகோதரி சொல்ல மாட்டேன். ஏமன் வந்து உங்களுக்கு பெரிய த்ரெட் ஆயிரும், ஏமனுக்கு வந்து அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. மிடில் ஈஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி அதே மாதிரி ஹிஸ்புல்லாவை சொல்லலாம். லெபனானில் வந்து ஹிஸ்புல்லாவுக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க. ஹிஸ்புல்லாவால் தான் வந்து சிரியன் வார் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. என்னன்னா எல்லா வேலையும் இவங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்டு நீங்கள் எதுக்கும் ஈரான் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க, ஈரான் மேலே கவனமாக இருக்குன்ட்டு எல்லா நாடுகளும் சொல்லிட்டே இருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி குட்டி குட்டி நாடுகள். ஈவன் தான் உங்ககிட்ட எல்லா வசதியுமே இருந்தாலுமே கூட அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ளே விலகி இருந்தாங்க. ஆனால் அந்த கெட்டிக்காரன் புழுகு வந்து ஒரு நாளைக்கு தாங்காதுங்கிற மாதிரி எவ்வளோ நாளைக்கு இதே போய் சொல்லிட்டு இருப்பீங்க. ஈராக்கில் இதே தான் பண்ணீங்க, லிபியாவில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அமெரிக்காவோட ஸ்டாண்ட்ஸ் வந்து இங்கே வந்து எடுபடாமல் போகுது.